கடந்த வாரம் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை குறித்து, அதன் ரகசியங்களை குறித்து நான் பேச ஆரம்பித்தேன். இன்றைக்கு அதனுடைய தொடர்ச்சியாக இதனுடைய அர்த்தம் என்ன, இன்று இந்த தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியும் தேவனுடைய பிரசன்னம் இருப்பதற்காக காரணமாய் இருந்த அந்த பெட்டிக்குள்ள இருந்த காரியங்களும் பொருட்களும் இன்று எதை குறிக்கிறது, இன்று அந்த பெட்டி யார் என்பதை குறித்து உங்கள் மத்தியிலே நான் காண்பித்து நான் இதை முடிக்க விரும்புகிறேன். இந்த பெட்டி தேவன் மோசைக்கு சொன்னார், இந்த பெட்டியை நீ உண்டாக்கணும். இந்த பெட்டியை நான் வாசிக்கிறேன். அது யாத்திராகமம் 25ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே, சீத்தி மரத்தினால் ஒரு பெட்டியை பண்ண கடவாய், அதன் நீளம் 2.5 முழமும் அதன் அகலம் 1.5 முழமும் அதன் உயரம் 1.5 முழமுமாய் இருப்பதாக என்றார். 8வது வசனம், அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ணி எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவீர்களாக. தான் இந்த கூடாரத்துக்குள்ள இந்த பெட்டி, தேவனுடைய பிரசன்னத்தின் பெட்டி வைக்கப்பட்டிருந்தது. 22வது வசனத்தில், அங்கே நான் உன்னை சந்திப்பேன் சொன்னார். அங்கதான் மோசையை நான் சந்திப்பேன். இதில் இன்னொரு காரியம் நீங்கள் விளங்கிக் கொள்ளணும். என்னண்டா, அந்நாட்களிலே தேவன் இஸ்ரவேல் ஜனங்களோடு பிரத்யட்சமாய் பேசினார். இப்படி பகிரங்கமா பேசினார், எல்லாரும் கேட்க பேசினார். தேவன் பேசுகின்ற போது மலைகள் அதிர்ந்தது, மின்னல்கள் வெட்டினது, இடி முழக்கங்கள் உண்டாகியது, மலைகள் மேல அக்கினி வந்து இறங்கி புகை மண்டலமாய் மாறிச்சு, பூமி அதிர்ந்தது. ஆண்டவர் ஒவ்வொரு தடவையும் தம் ஜனத்தோடு பேசும்போது ஜனங்கள் பயந்தார்கள். ஜனங்கள் கர்த்தருடைய ஜனங்களின் சார்பிலே மூப்பர்கள் மோசேயின் இடத்துல போய் சொன்னாங்க, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, எங்களோட இனிமேல் பேச வேண்டாம் என்று. தேவனுடைய சொந்த ஜனமே அவருடைய மூப்பரிடத்தை போய் சொன்னாங்க, மோசேட்ட போய் சொல்லுங்க, ஆண்டவர்கிட்ட சொல்ல சொல்லி எங்களோட பேச வேண்டாம். ஆண்டவருடைய மனம் உடைந்தது. ஆனால் அன்றோடு பிரத்யட்சமாய் மனிதனோடு பேசுவதை தேவன் நிறுத்தி கொண்டார். இது வனாந்தரத்தில் நடக்குது. அதுக்கு பிறகு தேவன் தம்முடைய ஜனத்தோடு பேச அவர் எத்தனிக்கும் போது மோசைக்கு சொல்லுவார், என் கூடாரத்துக்குள்ளவா, என் பெட்டிக்கு முன்னால வந்து நில்லு, நான் உன்னோடு கூட பேசுவேன். மோசை கூடாக தேவ ஜனங்களோடு அவர் பேசினார். உங்களுக்கு தெரியுமா, இது வனாந்தரத்திலே இந்த ஜனங்கள் ஆண்டவரை பார்த்து சொன்னார்கள், நீங்க எங்களோட பிரத்யட்சமா பேசக்கூடாது. ஆண்டவர் ஜனங்கள் சொன்னதை கேட்டார், பேசல. அது எல்லாத்துக்கும் பிறகு ஆண்டவர் எப்பொழுது பிரத்யட்சமா வானத்திலே இருந்து மனிதனோடு பேசினார் என்றால், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யோவான் ஸ்நானகனிடத்திலே யோர்தான் நதியில ஞானஸ்தானம் பெறும்படிக்காய் வந்தபோது, ஞானஸ்தானம் பெற்று அவர் தண்ணீரிலிருந்து எழும்பும் போது வானங்கள் திறக்கப்பட்டு இருக்க, பரிசுத்தாவியானவர் புறாவை போல் அவர் மேலே வர, வானம் திறக்கப்பட்டு கர்த்தர் பேசுகிறார். எல்லாரும் கேட்கத்தக்கதாக, இவர் என்னுடைய நேசகுமாரன், நான் இவர் மேலே பிரியமாய் இருக்கிறேன். பிரத்யட்சமாய் ஆண்டவர் அதுக்கெல்லாம் பிறகு பேசின ஒரு சந்தர்ப்பம் வேண்டாம். அதுதான் அண்டையிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் பேசல. அதுக்கு பிறகு அப்ப இந்த மோசையை கூப்பிட்டு சொல்லுவார், சொன்னார், அங்கே நான் உன்னை சந்திப்பேன், கிருபாசானத்தின் மீதிலும் சாட்சியின் பட்டி, அதுக்கு உடன்படிக்கை பட்டிக்கு இன்னொரு பேர் சாட்சியின் பட்டி, சாட்சியின் பட்டியின் மேல் நிற்கும் 2 கேருபீன்கள் நடுவில் இருந்து நான் இஸ்ரவேல் புத்திரருக்காக உனக்கு கற்பிக்க போகிறவைகளை எல்லாம்
உன்னோடு சொல்லுவேன், நீ அதை அவர்களுக்கு சொல்லு என்று ஆண்டவர் சொன்னார். இப்ப அந்த பெட்டி உங்களை என்னையும் குறிக்கிறது. ஆண்டவர் சொன்னார், நான் பெட்டி செய்ய மாட்டேன். கற்பலகைய 10 கற்பனைகளை எழுதினது கர்த்தர் அவருடைய விரலால். ஆனால் அந்த கற்பனைகளை செய்தது மோசே. ஆண்டவர் சொன்னார், 2 கற்பனைகளை நீ ஆயத்தப்படுத்தி வா, நான் உனக்கு 10 கற்பனைகளை நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். இவன் கலகைகளை செய்து கொண்டு போனான். கர்த்தர் தம்முடைய விரலினால 10 கற்பனைகளை எழுதினார் சீனாய் மலையில். முதலாவது தடவை இவன் கோபப்பட்டு ஆத்திரப்பட்டு உடைத்து போட்டான். 2வது தடவை கர்த்தர் திரும்பவும் எழுதி கொடுத்தார். சரி, அதே போல என்னுடைய பிரசன்னம் தங்கி இருப்பதற்காக எனக்கென்று ஒரு பெட்டியை ஆயத்தப்படுத்து என்று ஆண்டவர் சொன்னார். அந்த பெட்டி மனிதனால் உருவாக்கப்பட்ட பெட்டி. அருமையான தேவ பிள்ளைகளே, அந்த தேவனுடைய சாட்சியின் பெட்டி, தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி, தேவனுடைய பிரசன்னத்தை சுமந்த பெட்டி இன்றைக்கு நீங்களும் நானும் தான். என்னாகமும் அப்ப முதலாவது இதுதான் சத்தியம் பெட்டி, அந்த சாட்சியின் பெட்டி, உடன்படிக்கையின் பெட்டி நீங்களும் நானும். எங்களுக்கு ஒரு பெரிய உத்தரவாதம் இருக்கு. தேவனை அறியாத இருள் அடைந்து இருக்கிற இந்த உலகத்தில் தேவனுடைய பிரசன்னத்தை சுமக்கிற பெட்டியாக நீங்களும் நானும் என்று காணப்படுகிறோம். என்னாகமும் 16ஆம் அதிகாரம் நீங்கள் 16ஆம் அதிகாரத்தில் சில வசனங்களை வாசிச்சிங்கண்டா, ஆண்டவர் ஆரோனை தம்முடைய ஆசாரியனாக இருக்க தெரிந்து கொண்டார். ஆனால் இதை கேராகு என்று சொல்லப்பட்ட ஒருவனும், தாத்தான் என்று சொல்லப்பட்ட இன்னொருவனும், ஓனான் என்று சொல்லப்பட்ட இன்னொருவனும், இஸ்ரவேலிலே சமஸ்த இஸ்ரவேலிலே வனாந்தரத்தில் இருந்த 500 தலைவர்களும் அவனுக்கு எதிராகவும் மோசைக்கு விரோதமாக எழுந்தார்கள். யார் உங்களை தலைவனை மாற்றினது? ஏன்னா உங்களுக்கு மாத்திரம்தானா தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ள போக அனுமதி இருக்கு, ஏன் நாங்க போக முடியாது என்று சொல்லி மிகவுமா ஒரு பெரிய கலகத்தை பாளையத்திலே உண்டாக்கிட்டான். நாங்களும் ஆராதிப்போம், நாங்களும் ஆண்டவருடைய சமூகத்துக்குள்ள போவோம் என்று சொன்னபோது மோசே அத்தனை பேரையும் பார்த்து சொன்னான், நீங்க ஒவ்வொருவரும் உங்களுக்கென்று ஒரு தூப கலசத்தை ஆயத்தப்படுத்தி, நான் வாசிக்கிற முதலாவது வசனம், கேராகு என்பவன் தாத்தானையும் ஓனையும் கூட்டிக் கொண்டு. 2ஆம் வசனம், இஸ்ரவேல் புத்திரரில் சபைக்கு தலைவர்களும் சங்கத்துக்கு அழைக்கப்பட்டவர்களும் பிரபல்யமானவர்களும் ஆகிய 250 பேர்களோடு, 500 இல்லை 250 பேர்களோடு கூட மோசேக்கு முன்பதாக எழும்பினார்கள். 5ஆம் வசனம், மோசே கோராக பார்த்து சொல்றான், நீயும் உன்னுடைய 2 நண்பர்களும் நீ கூட்டி உன் பக்கமா சேர்த்து இந்த கலகத்தை உண்டு பண்ணி இருக்கிற அந்த 250 பிரபல்யம் உள்ள சபைக்குள்ள இருக்கிறவங்க இருக்கிறாங்களே, அத்தனை பேரும் ஆளுக்கு ஒரு தூப கலசத்தை ஆயத்தப்படுத்தி நாளைக்கு காலையில் தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் அக்கினிய போட்டு கொண்டு வர வேண்டும். அதே நேரம் ஆரோனை பார்த்து சொன்னார், ஆரோன், நாளைக்கு நீயும் ஒரு தூப கலசத்துல தணலை போட்டு அக்கினிய போட்டு நீயும் தூப கலசத்தை கொண்டு வா. இப்ப பாருங்க 5ஆம் வசனம், அவன் கோராகையும் அவனுடைய எல்லா கூட்டத்தையும் நோக்கி, நாளைக்கு கர்த்தர்
நல்ல கேளுங்க. தம்முடையவன் இன்னான் என்றும், யாரு தம்முடையவன்? ஆண்டவருடையவன் இன்னான் என்றும் தம்மண்டையிலே சேர தாம் கட்டளையிட்ட பரிசுத்தவான் இன்னான் என்றும் காண்பிப்பார். இதுதான் சேலஞ்ச் மோசே கொடுத்தான். நீங்க என்னோட சண்டை பிடிக்க வர வேண்டாம், கர்த்தர் சொன்னதைத்தான் நான் செய்து கொண்டு இருக்கிறேன். ஆனா நீங்க என்ன தேவன் எனக்கு சொன்னதை நீங்க சேலஞ்ச் பண்றதா இருந்தா, நான் என்னுடைய சுய விருப்பத்தில் ஆரோனை நான் தேவனுக்கு பணிவிடை செய்கிற ஊழியனாக தெரிந்து கொண்டிருந்தா, உங்களாலேயும் அந்த ஊழியம் செய்ய முடியும் என்று கர்த்தர் ஏற்றுக்கொண்டு இருந்தா, நாளைக்கு சொன்னார், தேவன் எவனை தம்மண்டையிலே வர்றதுக்கு அனுமதி கொடுக்கிறாரோ நாங்க பார்ப்போம். கர்த்தரே நியாயம் விசாரிக்கட்டும், கர்த்தரே தீர்மானம் பண்ணட்டும், நீங்கள் அதை உங்கள் சொந்த கண்களினால் பார்க்கட்டும், ஆண்டவர் அதை காண்பிப்பார். அப்பொழுது எவனை தெரிந்து கொள்வாரோ அவனை தம்மிடத்தில் சேர கட்டளையிடுவார். கொண்டு வந்தாங்க ஆளுக்கு. அங்கள பக்கத்தால் 253 தூப கலசங்களோட நிற்கிறாங்க. எங்க? தேவனுடைய சமூகத்துக்கு முன்னால, தேவனுடைய பெட்டிக்கு முன்னால நிற்கிறான். அங்கால ஒரு பக்கத்தில் மோசையும் ஆரோனும் நிற்கிறான். ஆண்டவருடைய வார்த்தை வந்தது. சொன்னார், உங்களுக்கு யாருக்கு இந்த தகுதி கொடுத்தது? எந்த சமூகத்துக்கு முன்பதாக என்னுடைய ஊழியனாக நிற்கிறதுக்கு யார் உங்களுக்கு அனுமதி கொடுத்தது? கர்த்தர் கோபப்பட்டார். இவனை எல்லாரையும் அழிக்க போறேன் ஆண்டவர் சொன்னார். ஆண்டவரே, நான் சொன்னா எல்லாரையும் அழிக்க வேணாம் ஆண்டவரே, யார் எல்லாரும் உண்மை சேலஞ்ச் பண்ணாங்களோ அவங்கள மட்டும் நீங்க கை பார்த்து கொள்ளுங்க, போய் சொல்லு ஜனங்களை, இத்தனை 253 பேருடைய வீடு, அவர்களுடைய கூடாரங்களுக்கிட்ட இருக்கிற எல்லாரையும் பார்த்து சொல்லு, ஓடி போகட்டான்னு சொல்லு. ஆரோன் போனான், இந்த காரியத்தை எல்லார்கிட்ட சொன்னான். எல்லா ஜனங்களும் இந்த 253 பேர் குடும்பங்கள் வசித்த அந்த கூடாரத்தின் எல்லைகளை விட்டு ஓடி போயிட்டான். இவர்கள் மாத்திரம் கணவன் மனைவி பிள்ளைகளாக அவர்கள் இந்த குலப்படி பண்ணினவங்க தூபகலசத்தையும் பிடித்து கொண்டு இப்ப அவங்களோட வீட்டுக்கு கூடாரத்துக்கு முன்னால நின்ற போது தேவனுடைய நியாய தீர்ப்பு இறங்கிச்சு. பூமி பிளந்தது. அத்தனை பேரையும் ஒரு நிமிஷத்துக்குள்ள விழுங்கிச்சு. நீங்க யோசிக்கலாம், இது எப்படி நடக்குது பாஸ்டர்? மலேசியாவில் 2 வாரங்களுக்கு முன்னே நியூஸில் பார்த்துருப்பீங்க. ஒரு அம்மா இந்தியாவிலேருந்து ஹாலிடேக்கு போன ஒரு அம்மா மலேசியாவில் அவள் நடந்து போகிற பேமெண்ட்டால் திடீரென்று சிசிடிவி கேமராவில் பார்க்குறாங்க. திடீரென்று அவள் நடந்து போகிற ஒரு இடத்துல அப்படியே மண் அப்படியே சரிஞ்சு அப்படியே உள்ள இழுக்குதால அவைய உடனடியாக ஜனங்கள் அந்த இடத்துக்கு ஓடி வராங்க. போலீஸ் வருது, பலவிதமான ஆயுதங்கள் வருது, சுற்றி வர கிண்டுறாங்க. 1 வாரமாக தேடுறாங்க. இன்றைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்கல. அவங்க 1 வாரத்துக்கு பிறகு சொல்லிட்டாங்க, அது எங்கன்னு தெரியுது இல்லை, கண்ணுக்கு முன்னால தான் போனான் பேமெண்ட்ல இருந்து, எங்கன்னு தெரியாது. இதே போல ஒரு சம்பவம் தான் கர்த்தர் அன்று செய்தார். அருமையான தேவ பிள்ளைகளே, தேவன் தம்முடைய பிரசன்னத்தை சுமக்கிற ஒரு பாத்திரமாக இருக்க இந்த முழு உலகத்திலே இருந்து உன்னை அவர் தெரிந்து கொண்டார். வேதம் சொல்லுகிறது, உலக தோற்றத்துக்கு முன்பதாக நான் உன்னை தெரிந்து கொண்டேன். உன் தாயின் கற்பத்திலே உருவாக்கும் முன்னே நான் உன்னை பேர் சொல்லி அழைத்தேன். பிசாசின் இருளின் ராஜ்யத்திலே இருந்து இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே நமக்காக மரித்து அவருடைய இரத்தத்தை, ஜீவனை
பிசாசு கிரயமா கொடுத்து என்னையும் உன்னையும் பிசாசின் சிறையிருப்பிலே இருந்து எங்களை மீட்டு கொண்டார். அவருடையவராய் ஆக்கினார். அவருடைய ராஜ்யத்தின் பிள்ளையாய் மாற்றினார். எதற்கு? அவருடைய பிரசன்னத்தை சுமக்கின்ற ஒரு பட்டியாக அவர் உன்னை தெரிந்து கொண்டார். எவ்வளவு ஒரு பெரிய வரப்பிரசாதம் தெரியுமா? எவ்வளவு பெரிய ஒரு மகிமையான ஒரு நிலையில கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார் தெரியுமா? 18வது வசனம், அந்த சம்பவத்துக்கு போறேன். அப்பொழுது அப்படியே அவரவர் தங்கள் தங்கள் தூப கலசங்களை எடுத்து அவைகளில் அக்கினியையும் தூப வர்க்கத்தையும் போட்டு ஆசரிப்பு கூடார வாசலுக்கு முன்பதாக வந்து நின்றார்கள். ஆரோனும் நின்றான். அதுக்கு பிறகுதான் மற்ற சம்பவங்கள் நடக்கிறது. அழிந்தே போயிட்டான். தேவன் உடைய சமூகத்தில் அந்நியர்களால் வந்து நிற்க முடியாது. வேதத்தில் எத்தனையோ சம்பவங்கள் இருக்கிறது. தேவன் தம்முடைய அப்போஸ்தலர்களை வல்லமையான முறையில் சீஷர்களை பயன்படுத்தின போது சில மந்திரவாதிகள் பேதுருவினிடத்தில் வந்தாங்க, பிலிப்புவினிடத்தில் வந்தாங்க. சொன்னாங்க, அந்த பவரை எங்களுக்கு தாங்க, நாங்கள் காசு தாரோம், அந்த வல்லமை எங்களுக்கும் தாங்க. அவர்களுக்கு தேவனுடைய வல்லமை கொடுக்கப்பட மாட்டார். எவர்கள் உண்மையாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய சொந்த இரட்சகராய் ஏற்று அவருடைய வழியிலே நடக்கிறார்களோ அவர்கள் மாத்திரம்தான் அவருடைய பிரசன்னத்தை சுமப்பதற்கு அவர் அனுமதி கொடுக்கிறார். ஆகவே நீங்கள் பாக்கியவான்கள். நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. நீங்கள் தேவனால் உருவாக்கப்பட்ட பெட்டி. அவருடைய மகிமையை, அவருடைய பிரசன்னத்தை இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் காணும்படிக்காய் சுமக்கின்ற பெட்டிகளாக நீங்க இருக்கிறீங்க. 1 கொரிந்தியர் 3:16 பார்க்கிறோம், நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? அப்போஸ்தலனாகிய பவுல் கேட்கிறான், நீங்க சாதாரணமான ஆட்கள் அல்ல. மனிதனுடைய கரங்களினாலே கட்டப்பட்ட கட்டிடங்களுக்குள்ளே கர்த்தர் இருப்பது இல்லை. நல்லா கேளுங்க. தாவீதுக்கு முன் நாட்கள்ல தேவனுடைய பிரசன்னம் கூடாரத்திலே, வனாந்தரத்தில் கூடாரங்களிலே, கானான் தேசத்துக்குள்ள போனது பிறகு கூடாரத்திலே தான் அவர் இருந்தார். தாவீதுக்குள்ள ஒரு தாகம், இவ்வளோ பெரிய மாளிகை நான் எனக்கென்று கட்டிட்டேனே, தேவனோ அந்த சின்ன கூடாரத்தில் எல்லாம் இருக்கிறார், அவருக்கு நான் ஒரு ஆலயம் கட்டணும் என்கின்ற ஒரு ஆசை வந்தது. தீர்க்கதரிசனிடத்தில் போய் கேட்கிறார், நான் தேவனுக்கு ஒரு ஆலயம் கட்டலாமா? கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. சொன்னா, தாவீதே, உன்னுடைய உள்ளத்தில் இருக்கிற வாஞ்சையை நான் அறிகிறேன். நீ என் மேல இவ்வளவு பாசம் வச்சிருக்கிறியா? நல்லது. என்ன தெரியுமா, நான் ஒரு பரிசுத்தமான தெய்வம் தாவீது. நீ அநேக யுத்தங்களை பண்ணி இருக்கிறாய். இந்த யுத்தங்களை அநேக இரத்தம், மனுஷருடைய இரத்தத்தை நீ சிந்திருக்கிறாய். உன்னுடைய பட்டயம், உன்னுடைய கைகள் இரத்தம் படிந்திருக்கிறது. இந்த கைகளினால எனக்கு நீ ஆலயம் கட்ட முடியாது. ஒன்று செய், என் ஆலயம் கட்டுவதற்கு தேவையான அத்தனை பனிமுட்டுக்களையும் நீ சேர்த்து வை. உன் மகன் எனக்கு ஒரு ஆலயத்தை கட்டட்டும் என்று சொன்னான். உங்களுக்கு தெரியுமா, தாவீதுக்கு பிறகு அவனுடைய மகன் சாலமோன் தேவனுக்கென்று மிகவும் விசாலமான ஒரு பெருமதியான தேவனுக்கென்று ஒரு ஆலயத்தை அவன் கட்டினான். ஆனால் அவன் கட்டினது எல்லாமே தாவீது சேர்த்து வைத்த பொருட்களினால்தான். ஆனால் ஆண்டவருடைய இறுதி என்னண்டா, நான் ஆலயத்தில் இருக்க விரும்பல, என்னுடைய பிள்ளைகள் நடுவில் தான் நான் இருக்க விரும்புகிறேன். பாபிலோனியர்கள் வந்தார்கள். கிறிஸ்துவுக்கு முன்
722 ஆண்டு அசிரியர்கள் வந்தார்கள். எருசலேமை கைப்பற்றி தேவனுடைய ஆலயத்தை சூறையடித்து எரித்து போட்டு போயிட்டாங்க. திரும்ப இவர்கள் கட்டினார்கள், பழுது பார்த்தார்கள். கிறிஸ்துவுக்கு முன் சுமார் 586 வருஷங்கள்ல பாபிலோனியர்கள் நேபுகாத்நேசார் மன்னனுடைய தலைமையில வந்தாங்க. வந்து தேவனுடைய ஆலயத்தை திரும்பவும் திருடி சூறையாடி பனிமுட்டுக்களை எல்லாம் எடுத்து தேவனுடைய ஆலயத்தை அழித்து எரித்து அவங்க எல்லா தேவனுடைய சொத்தையும் பாபிலோனுக்கு கொண்டு போயிட்டான். பாபிலோன் வந்து இன்றைக்கு இருக்கிற ஈராக் தேசம். இதுதான் தேவனுடைய இருதயம். அந்த 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 ஒரு கட்டிடத்துக்குள்ள இருக்க விரும்புகிறவர் அல்ல நம்முடைய தெய்வம். சரி, அதுக்கு பிறகு நெகேமியா, எஸ்ரா போன்றதான, சகரியா போன்றதான இந்த தேவ மனுஷர்களுக்கூடாக அந்த ஆலயம் 2வது தடவை புறணமைக்கப்பட்டு கம்பீரமாய் இருக்கின்ற போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்து ஊழியம் செய்த நாட்களிலே தீர்க்க தரிசனமாய் சொன்னார், 3 நாட்களுக்குள்ள இந்த ஆலயம் இடிக்கப்படும் என்று சொன்னார். அதுக்கு முதல் சொன்னார், எருசலேமை பார்த்து, ஓ எருசலேமே, உனக்கு நடக்க போகிறத நீ அறிந்திருந்தால் உனக்கு நலமாய் இருக்குமே என்று சொன்னார். அது ஒரு தீர்க்க தரிசனமாக பேசினார். அதே போல இயேசு சிலுவையில் மரித்து உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டு சுமார் 70ஆம் ஆண்டில் இயேசு உயிரோடு எழுந்து 70ஆம் ஆண்டில் நீரோ மன்னன், ரோமர் அதிராஜ்யம் எருசலேமுக்கு விரோதமாக எழும்பி அந்த ஆலயத்தை தரைமட்டமாக்கினார்கள். அதில் ஒரு துண்டு சுவர் தான் இன்றைக்கு வரைக்கும் இருக்கு. ஆண்டவர் சொன்னார், இந்த ஆலயத்தை உடைச்சி 3 நாளில் நான் எழுப்புவேன். நண்டா இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தையும் அவருடைய உயிர்த்தெழுதலுக்கூடாக புதிய ஏற்பாட்டு திருச்சபையின் குறித்து அவர் பேசினார். மனித கரங்களினாலே கட்டப்பட்ட ஆலயத்தில் நான் வசிக்கிறவர் அல்ல, எனக்கு வசிக்க விருப்பம் இல்லை. நான் என் ஜனங்களுக்குள்ள நான் வாழ விரும்புகிறேன். பழைய காலங்களிலே, பழைய ஏற்பாட்டின் காலங்களிலே இந்த உலகம் முழுவதிலும் தேவன் தம்முடைய கிரியையை செய்ய ஒரே நேரத்திலே ஒரே மனிதன் மேலதான் பரிசுத்த ஆவியானவரை ஊற்றி இருந்தார். சவுலின் மேல, சவுலின் ராஜாக்களின் காலம், அதுக்கு முதல் நியாயாதிபதிகளின் காலம், சிம்சோனின் மேல தேவன் விசேஷித்த ஆவியை போட்டார். அவன் பின்மாற்றம் அடைஞ்சு போனோடனே அந்த ஆவியை எடுத்து கிதியோன் மேல போட்டார். கிதியோனின் நாட்கள் முடிஞ்ச உடனே தெபோராள் மேல போட்டார். தெபோராளின் நாட்கள் முடிஞ்ச உடனே இப்படியாக ஒருவர் மேலே போட்டார். அதுக்கு பிறகு ராஜாக்களின் காலங்கள் வருகிறது. ஆண்டவர் தம்முடைய ஆவியை சவுல் ராஜாவின் மேலே போட்டார். சவுல் ராஜா தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போனதினாலே தேவன் அந்த ஆவியை அவனிடத்திலே இருந்து எடுத்து வனாந்தரத்திலே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த தாவீதின் மேலே போட்டார். பழைய காலங்களிலே தேவனுடைய கிரியையை செய்வதற்கு உலகம் முழுவதிலும் ஒரே ஒரு மனிதன் மேலே தான் தேவன் தம்முடைய ஆவியை ஊற்றினார், ஒரு மனுஷன் மேல மாட்டோம். ஆனால் தேவனுடைய உள்ளம் ஏங்கினது. எல்லா தேவ பிள்ளைகளுடைய உள்ளத்திலும் நான் தங்கி இருக்க வாஞ்சிக்கிறேன் என்று சொல்லி யோவேல் என்று சொல்லப்பட்ட தீர்க்கதரிசி கூடாக கடைசி நாட்களிலே அவர் சொன்னார், கடைசி நாட்களிலே நான் மாம்சமான யாவர் மேலும், ஒருவர் மேல் அல்ல, கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்படின்னா மாம்சமான எல்லார் மேலையும், ஒருவர் மேல அல்ல, எல்லார் மேலையும் நான் வந்து தங்கி இருப்பேன் என்று சொன்னார். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துக்கு நீங்க வந்தீங்க என்று சொன்னால் 2ஆம் வசனம், அதுக்கு முதல் அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துக்கு வாங்க. இயேசு சுவாமி பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பதாக தம்முடைய சீஷர்களை பார்த்து சொல்றார், 12 இல்ல 120 சீஷர்கள், நீங்க ஒருவரும் எருசலேமை விட்டு போக கூடாது. நான் என் பிதாவினிடத்துக்கு போகிறது உங்களுக்கு நலமாய் இருக்கும்.
ஏனென்றால் நான் என் பிதாவினிடத்துக்கு போனால் நான் உங்களுக்கு என்னொரு தேற்றரவாளனை, பரிசுத்த ஆவியானவரை நான் உங்களுக்கு அனுப்புவேன் என்று சொன்னார். இயேசு பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். இந்த 120 சீஷர்களும் ஒரு மேல் வீட்டறையிலே உட்கார்ந்து அவர்கள் ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்கள். எதற்கு? இந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும்படிக்கு. இயேசுவாமி சொன்னார், பரிசுத்த ஆவியை பெறாமல் நீங்க ஒருவரும் ஊழியம் செய்ய போக கூடாது என்று சொல்லிட்டார். அதை பெறாம நீங்க யாருமே எருசலேம் அந்த வீட்டை விட்டு வெளியே போயிடக்கூடாது என்றார். ஆகவே எல்லாருமே அங்கே இருந்தார்கள். பெந்தெகோஸ்தே நாளிலே பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேலே பலத்த காற்றாக வந்து இறங்கினார். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்களை வாசித்து பாருங்கள். 2ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்தில் இருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. 4ஆம் வசனம், அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தரின வரத்தின்படியே ஒவ்வொரு பாஷைகளினாலே பேசத் தொடங்கினார்கள். 3ஆம் வசனத்தை வாசிச்சு பாருங்க. அக்கினிமயமான நாவுகள் ஒவ்வொருவர் மேலும் இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. பழைய ஏற்பாட்டில் ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரே ஒரு ஊழியக்காரன் மேலே தான் பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். ஆனால் இயேசு சொன்னது, யோவேல் தீர்க்கதரிசி கூடாக சொன்னது அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தில் நிறைவேறுது. எல்லார் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி விட்டார். ஒரு ஆள் மேலே மாத்திரம் இல்லை, உங்க ஒவ்வொருவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கிட்டார். நீங்கள் அவருடைய சாட்சியின் பெட்டி. இந்த சரீரம் தேவனுடைய சாட்சியின் பெட்டி, தேவனுடைய பிரசன்னத்தை சுமக்கிற பெட்டி, மற்றவர்களை ஆசீர்வதிக்கிற தேவனுடைய சாட்சியின் பெட்டி. போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே, பாயும் இடமெல்லாம் பரிசுத்தமே, சேரும் இடமெல்லாம் ஆறுதலே, செல்லும் இடமெல்லாம் ஆறுதலே, செல்லும் இடமெல்லாம் செழிப்பு தானே. அது யாரை குறிக்க தெரியுமா? உங்களை. நீங்க தேவனுடைய பிரசன்னத்தை சுமக்கிற தேவப்பட்டி. நீங்க கையிட்டு செய்வது ஆசீர்வதிக்கப்படும். நீங்கள் போகிற இடத்திலே சமாதானம் பெருகும். உங்களுடைய வாழ்க்கையிலே குறுக்கிடுகிறவர்கள் தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவிப்பார்கள். நீ ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பாய். கட்டப்பட்டவர்கள் விடுதலையாக்கப்படுவார்கள். எப்படி அன்றைக்கு தேவனுடைய பெட்டி மகத்துவமான காரியங்களை செய்ததோ, இன்று அதே தேவனுடைய ஆவியானவர், அன்று பெட்டியில இருந்த ஆவியானவர் இன்று அவர் உனக்குள்ள இருக்கிறார். சொல்லுங்க, தேவனுடைய ஆவியானவர். சொல்லுங்க, தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். சொல்லுங்க எல்லாரும், என் மேல் இருக்கிறார். தலைமையில கைய வைக்கலையே, சொல்லுங்க, என் மேல் இருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுங்க. தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், எனக்குள்ள இருக்கிறார், என்னோடு இருக்கிறார். இயேசுவாமி சொன்னார், பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்திலே வரும்போது அவர் உங்கள் மேலும் உங்களுக்குள்ளும் உங்களோடு இருப்பார். கையை தட்டி விசுவாசிச்சால் இதே ஆவியானவர் நேற்றும் இன்றும் மாறாதவர். அந்த ஆவியானவர் உன்னோடு இருக்கிறார். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தெய்வம் யாரு? காலம்பரை பார்த்தல்ல, இருளிலே இருந்து வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்ன அந்த தெய்வம் ஆதி பிதா இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டு, நல்ல கேளுங்க,
இயேசு கிறிஸ்துவின் மகிமையான அந்த முகத்தின் பிரகாசம் தோன்ற பண்ணும் பொருட்டு எங்கள் இருதயத்திலே பிரகாசித்தார். நல்ல கையை தட்டி விசுவாசித்தார். ஆமென் சொல்லுங்களேன். ஐயா, இன்றைக்கு மனுஷன் தேவனுடைய ஒளியை பெறத்துக்கு சுருவங்களை தொடுறான். ஏதோ காரியம் எல்லாம் சேரான். வேதம் என்ன தெரியுமா சொல்லுகிறது? சத்தியம் என்ன தெரியுமா சொல்லுகிறது? நீ சுருவத்தில் இருந்து எதுவும் உனக்கு வராது. சுருவத்தில் இருள் தான் இருக்கு, படத்தில் இருள் தான் இருக்கு, அந்த ஒளி உனக்கு வராது. விளங்குதான் நான் என்ன சொல்லுகிறேன்? அவர் சொன்னார், இயேசு கிறிஸ்துவின் முகத்திலே இருக்கிற வெளிச்சம். ஆமென் சொல்லுங்க. வெளிச்சம். எல்லாம் சொல்லுங்க. இயேசுவின் வெளிச்சம். சொல்லுங்க. இயேசுவின் மகிமை, the radiance. சொன்னா வேதம் சொல்லுது, அது உன் இருதயத்துக்குள்ள வந்துட்டு நல்ல கையை தட்டி ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. எங்கள் இருதயங்களை பிரகாசித்தார். இந்த மகத்துவம் உள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் என்ன? இந்த மகத்துவம் தேவனுடைய இருக்கிற அந்த மகத்துவம், பழைய ஏற்பாட்டில் தேவனுடைய அந்த பெட்டியில இருந்த தேவ பிரசன்னத்தின் மகத்துவம், வல்லமை, இது எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மட்பாண்டங்களில் பெற்றிருக்கிற நல்ல கையை தட்டி அப்பாக்கு விசுவாசிச்சா ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அந்த மகிமை, அந்த வல்லமை, அந்த அபிஷேகம். நீங்க சொல்றீங்க, அவர்கிட்ட இருக்கு பாஸ்டர், இவர்கிட்ட இருக்கு பாஸ்டர், எனக்கு ஒன்றே இல்லை. அப்படியே சொல்றீங்கண்டா அறியாமை. வேதம் என்ன தெரியுமா சொல்லுது? ஏன் வேதம் ஒரு நாளும் போய் சொல்லாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். பிரைஸ் தி லார்ட். அப்படின்னா நீ ரட்சிக்கப்பட்டவன். உனக்குள்ளே இந்த மகிமை உனக்குள்ளே வந்து இந்த மட்பாண்டமான பொக்கிஷம், மட்பாண்டத்திலே இந்த பொக்கிஷத்தை பெற்றிருக்கிறோம் என்றால் இந்த சரீரத்தில் சொல்லுங்க, இந்த சரீரத்தில் சொல்லுங்க, இந்த சரீரத்தில் அந்த பொக்கிஷத்தை நான் பெற்று இருக்கிறேன். ஹல்லேலூயா. நீங்க தான் அந்த பெட்டி, நீங்க தான் அந்த சாட்சியின் பெட்டி. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 15வது வசனம். இந்த மகிமை, இந்த தேவனுடைய பிரகாசம், வல்லமை, இந்த பொக்கிஷம் ஒருவனுக்குள்ள வந்தா என்ன தெரியுமா செய்யும்? அந்த பெந்தெகோஸ்தே நாள்ல சீஷர்கள் மேல வந்துச்சுல்ல, அதுல ஒருவன் பேதுரு. அந்த பொக்கிஷத்தை நீங்க அடையாளம் கண்டு, அந்த பொக்கிஷம் எனக்குள்ள இருக்கு, தேவ பிரசன்னம் எனக்குள்ள இருக்கு, நான் தேவனுடைய பிரசன்னத்தை வல்லமையை சுமக்கிற பாத்திரம் என்பதை நீ அறிந்தாள், அறிந்து வாழ்ந்தால் என்ன நடக்கும் என்றால், அப்போஸ்தலர் 5:15 பிணியாளிகளை படுக்கைகளின் மேலும் கட்டில்களின் மேலும் கிடத்தி பேதுரு நடந்து போகையில் அவனுடைய நிழலாகிலும் அவர்களில் சிலர் மேல் படும்படிக்கு அவர்களை வெளியே வீதிகளில் கொண்டு வந்து வைத்தார்கள். இயேசுவின் அங்கியின் ஓரத்தை மாத்திரம் தொட்டு ஜனங்கள் குணமாகல, பேதுருவின் அங்கியின் ஓரத்தை தொட்டு ஜனங்கள் குணமானார்கள் என்று வேதம் சொல்லுது. அப்போஸ்தலனாகிய பவுல் அவனுடைய அங்கியின் ஓரத்தை தொட்டு ஜனங்கள் குணமானார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போஸ்தலனாகிய பேதுரு இவ்விதமாக போகிற நேரம் பிணியாளிகளை அவனுக்கிட்ட கொண்டு போக முடியாதபடியினால அப்படியே போற நேரமே பேதுருவுக்கு தெரியாம அவன் மேல அப்படி உறைஞ்சிருவான் ஹங்கியால. இந்த ஹங்கியை கொண்டு போய், கைக்குட்டையை கொண்டு போய் அவங்களோட வீட்டில் இருக்கிற வியாதியஸ்தர் மேல போட்ட உடனே வியாதிகள் மறைந்து ஜனங்கள் எழும்பி குணப்பட்டார்கள். நல்ல கையை தட்டி ஹல்லேலூயா.
இவ்விதமான ஒரு பொக்கிஷத்தை நீ சுமந்து கொண்டு இருக்கிறாய். நீ சாதாரணமானவன் அல்ல. ஆனால் துக்கம் என்னண்டா, அநேகர் உங்களுக்குள்ள இருக்கிற பொக்கிஷத்தை அடையாளம் காணாம, அந்த பொக்கிஷம், அந்த வல்லமை, அந்த தேவன் நதி உங்களுக்குள்ளாக பாய்ந்து உங்களை சூழ இருக்கிறவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்காதபடி நீங்கள் முடங்கி போய் இருக்கிறீர்களே. அதுதான் சரியான வேதனை. கர்த்தர் சொல்ல, நான் உன்னை நம்பி இந்த மகிமையை உனக்கு தந்திருக்கிறேன், நான் உனக்குள்ள வந்திருக்கிறேன். ஆனால் நீ என்னை பயன்படுத்தாமல் இருக்கிறியே, பயன்படுத்தாமல் இருக்கிறியே. அப்போஸ்தலர் 8:7 பிலிப்பு என்றப்பட்டதான ஒரு ஊழியக்காரன், சீஷர்களில் ஒருவன், சமாரியா தேவனை அறியாத ஜனங்களிடத்தில் போன போது தேவன் பலமாய் அவனுக்கு கூடாக கிரியை செய்தார். எப்படி கிரியை செய்தார்? அநேகரிடத்தில் இருந்து அசுத்தாவிகள் மிகுந்த சத்தத்தோட கூப்பிட்டு அவர்களை விட்டு புறப்பட்டது. அநேகம் திமிர்வாதக்காரரும் சப்பாடிகளும் குணமாக்கப்பட்டார்கள். 8 அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. பட்டணமே ஆசீர்வதிக்கப்பட்டது ஒரு மனுஷனால. அருமையான தேவ பிள்ளையே, நீதான் அந்த மனிதன். அந்த உனக்குள்ள இருக்கிற அந்த பொக்கிஷத்தை வச்சுக்கொண்டு என்ன செய்தா? என்ன செய்றீங்க? 2 தீமோத்தேயு 2:19 கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார் என்பதும் அதற்கு முத்திரையாய் இருக்கிறது. நீங்க எவர்கள்? நல்லா கேட்கணும். எவர்கள் தங்களுக்குள்ளே தேவன் போட்டிருக்கிற இந்த பிரசன்னத்தை எவர்கள் புரிந்து அந்த பிரசன்னத்துக்கு தங்களோட வாழ்க்கையில் முதலிடம் கொடுத்து அந்த பிரசன்னம் தங்களுக்குள்ளே பெருக, அந்த பிரசன்னம் தேவனுடைய ஜீவன் தங்கள் வாழ்க்கையில் இருந்து புறப்பட்டு மற்றவர்களுக்கு ஒரு நன்மையை செய்ய எவர்கள் தங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறார்களோ அவர்களை பார்த்து சொல்லுகிறார். என்ன தெரியுமா? கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார் என்பது அதற்கு முத்திரையாயிருக்கு. இன்றைக்கு எத்தனையோ பேர் சபையில் உங்களுக்குள்ள இருக்கிற அந்த தேவனுடைய பிரசன்னத்தையே இழக்கல்ல மறைச்சு வச்சு கொண்டு இருக்கிறீங்க. அது நாளடைவில் குறுகி 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 கொண்டு போயிட்டு, அதால தான் ஜெபிக்கிற நேரம் தேவ பிரசன்னத்தை நீங்கள் உணர்றதில்லை. ஆராதிக்கிற நேரம் அந்த பிரசன்னத்தை நீங்கள் உணர்றதில்லை. வேதம் வாசிக்கிற நேரம் வார்த்தை கூடாக ஆவியானவர் உங்களோட இடைப்படுறதில்லை. உங்களுக்கு எந்த ஒரு வெளிப்பாடு இல்லை. ஆவியானவருடைய சத்தத்தை நீங்கள் கேட்கறதில்லை. உங்களுக்குள்ள ஒரு எழுப்புதல் இல்லை. ரெண்டு தீமோத்தேயு 2:21 ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாய் இருக்கிறான். தேவன் ஊத்த பாத்திரங்களுக்குள்ள இருந்து செயல்பட மாட்டார். எப்படி நீங்க உங்களுடைய வீட்டில் ஒரு சோறை சமைக்கிறதா இருக்கட்டும், கறி சமைக்கிறதா இருக்கட்டும், இல்லாட்டி சமைச்ச கறியை சாப்பாட்டு மேசையில் டிஷ்ஷில் போடுறதா இருக்கட்டும், இல்லை சாப்பிட்ற பீங்கானை எடுத்துக்கொள்ளுங்களேன். நீங்கள் சாப்பிட்ற பீங்கானை சாப்பிட்டுட்டு கழுவாமலே அப்படியே வச்சுட்டு அடுத்த நாள் சாப்பிட்றதுக்கு அந்த பீங்கானை பயன்படுத்துவீங்களா? சொல்லுங்க. இல்லை. அதுதான் இந்த வசனம் சொல்லுகிறது. தேவன் உங்க ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு கூடாகவும்
உங்களுக்குள்ளே இருந்து மகிமையான காரியங்களை செய்ய அவர் இன்றும் ஆயத்தம். ஆனா கரைப்பட்ட பாத்திரமாக, பாவம் நிறைந்த பாத்திரமாக காணப்பட்டால் தேவன் பயன்படுத்த மாட்டார். தேவன் பயன்படுத்த மாட்டார். சுத்தமான பாத்திரங்களை எப்படி நீங்க பயன்படுத்துறீங்களோ அதை போலதான் சுத்தமான பாத்திரங்களை தான் தேவன் பயன்படுத்துவார். இப்ப விளங்குதா ஏன் ஒரு சிலரை கர்த்தர் பயன்படுத்துகிறார், ஏன் ஒரு சிலர் பயன்படுத்தப்படாமல் இருக்கிறதுக்கு காரணம் விளங்குதா? நாங்கள் எங்களோட வீட்டில் இருக்கிற பூனைக்கு நாய்க்கு சாப்பாடு வைக்கிறோம் பாத்திரங்கள்ல, அதுக்குன்ற ஒரு பிளேட். அந்த பிளேட்டில் யாராகிலும் அந்த பிளேட்டை அடுத்த நாள் இந்த நாய்க்கு பூனைக்கு சாப்பாடு போடுற நேரம் எப்போதாகிலும் அந்த பிளேட்டை கழுவாமல் சாப்பாடு போடுவீங்களா? இல்லை, நாய்க்கு கூட நீங்கள் போட மாட்டீங்க. அப்போ எப்படி கர்த்தர் உன்னை பயன்படுத்தலாம்? எப்படி கர்த்தர் உன்னை பயன்படுத்தலாம்? உனக்குள்ள இருந்தால் எப்படி கர்த்தர் பயன்படுவார்? ஆகவே தான் நமக்கு ஒரு பெரிய உத்தரவாதம் இருக்கு. இந்த சரீரத்தை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டும். சொல்லுங்க, இந்த சரீரத்தை, எல்லாரும் சொல்லல, சொல்லுங்க, இந்த சரீரத்தை நான் பரிசுத்தமாய் நான் காத்துக்கொண்டால், சுத்திகரித்து கொண்டால் எனக்குள்ளே இருக்கிற தேவ மகிமை எனக்குள்ளே இருந்து வெளிப்படும். கர்த்தர் பயன்படுத்துவார். முதலாவது பட்டி நீங்க தான். சாட்சியின் பட்டி உங்களை தான் குறிக்கிறது, என்னை குறிக்கிறது. இரண்டாவது, இந்த பட்டியில உள்ள இருந்தது 10 கற்பனைகள் எழுதப்பட்ட கற்பலகை, தேவனுடைய கற்பனை. அதை வைக்கின்னு சொன்னார். அப்ப நம்ம இந்த பெட்டியில தேவன், இந்த பெட்டியில இருந்து தேவன் பலமா கிரிய செய்யணுமானால், உங்களுடைய வாழ்க்கையில இருந்து தேவன் பலமா கிரிய செய்ய வேண்டுமானால் நமக்குள்ள காணப்பட வேண்டும். ஒன்று, நாங்கள் இந்த பெட்டி சுத்தமா இருக்கணும். இரண்டாவது, இந்த பெட்டியை கர்த்தர் பயன்படுத்துகிறதா இருந்தால் இது போகிற இடமெல்லாம் சத்துருக்கள் கலங்கி போய் சத்துருக்கள் மத்தியிலே ஜெயம் பெற வேண்டுமானால், ஆசீர்வாதம் உண்டாக வேண்டுமானால் இந்த பெட்டிக்குள்ள தேவனுடைய கற்பனைகள் காணப்பட வேண்டும். நமக்குள்ள தேவனுடைய கற்பனை, வார்த்தை, தேவனுடைய வழிமுறைகள், தேவனுடைய வழிநடத்தல் எப்பொழுது காணப்பட வேண்டும். எரேமியா 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே, உங்களுக்கு என் இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பர்களை கொடுப்பேன், அவர்கள் உங்களை அறிவோடு புத்தியோடு மேய்ப்பார்கள். இன்றைக்கு தேவன் எப்படி தம்முடைய வார்த்தையை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார் என்றால், உங்களுடைய ஊழியக்காரனுக்கூடாக மாத்திரம். நீங்க இன்றைக்கு யூடியூப்ல இருக்கிற மாதிரி, நெட்ல இருக்கிற மாதிரி, ஃபேஸ்புக்கில் அதில் இல்லை, வந்தவன் போனவன் எல்லாம் இன்றைக்கு தனக்கு இஷ்டமானபடி உபதேசிக்கிறான். ஒரு பாஸ்டர் வந்து சொல்றா, சினிமா பாடலை படிச்சுட்டு எதுக்குள்ள, ஆலயத்துக்குள்ள, ஆராதனைக்குள்ள சினிமா பாடல். இவர்களுக்கு சத்தியம் தெரியாது. இன்றைக்கு உன்னுடைய சபையில உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மெய்ப்பனுக்கூடாக தேவன் உனக்கு தேவையான ஆவிக்குரிய ஆலோசனை, தேவ வழிநடத்தல் எல்லாரும் உனக்கு கொடுக்கிறார். அதை விட்டுட்டு இவ்வளத்தையும் கேட்டுட்டு வெளியில தெரிஞ்சுன்னு சொன்னா, உலகத்தின் பேச்சை கேட்டு நியாய தீர்ப்பின் நாளிலே நீங்கள் கர்த்தருக்கு பதில் சொல்லணும். தேவனுடைய பிரசன்னத்தை சுமக்கிற நாங்கள் எங்களுக்குள்ள தேவனுடைய மகிமை பலமாய் கிரிய செய்ய வேண்டுமானால், இரண்டாவது நாங்கள் எங்களுக்குள்ள காணப்பட வேண்டியது தேவனுடைய சத்தியம், வார்த்தை. உனக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை, உனக்குள்ள இருக்கிற வல்லமையை நீ பயன்படுத்த விரும்பினா, கர்த்தர் உன்னை வல்லமையை பயன்படுத்த விரும்பினா, சொல்றது கேள்.
கற்றுக் கொடுக்கப்படுகின்ற வார்த்தையை குறிப்படுத்தி நீயாக போய் அந்த வார்த்தைகளை படித்து அந்த வார்த்தைகளை விளங்கி கொண்டு அந்த வார்த்தைகளை உன்னுடைய இருதயத்துக்குள்ள உள்ளான மனுஷனுக்குள்ள எடுத்து அந்த சத்தியங்களை மறவாதே. உங்களுக்கு என் இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பர்களை கொடுப்பேன், அவர்கள் உங்களை அறிவோடும் புத்தியோடும் மேய்ப்பார்கள். ஏன் நாங்கள் இவ்வளோ நேரம் ஆராதனைக்கு எடுக்கிறோம் தெரியுமா? நாங்கள் ஒருவரை நாங்கள் இழந்து போகக்கூடாது, ஒருவரும் தேவ பிரசன்னத்தை அனுபவிக்காம போயிடக்கூடாது என்பதற்காகத்தான் எங்களை போட்டு உடைச்சிட்டு இவ்வளோ நேரம் நாங்கள் ஆராதனை நடத்துகிறோம். 1.5 மணித்தியாலத்தில் ஆராதனையை நடத்தி ஒரு வேர்வை இல்லாம இந்த தொண்டையை போட்டு கிழிக்காம எங்களுக்கு வாழத்தை ஆராதனை நடத்த தெரியாதுன்னு நினைச்சிங்களா? ஆராதனை நடத்த நாங்கள் ஆராதனை நடத்துறல, தேவனுடைய மகிமை இந்த இடத்துல அவர் ஜனத்தின் மத்தியில மகிமையாய் வந்து இறங்கி எல்லாரும் அந்த பிரசன்னத்தில் கலிகூறணும் நிரம்பணும் என்கின்ற ஒரு வாஞ்சையோட தாகத்தோட வைராக்கியத்தோட இந்த ஊழியத்தை சேரும். அப்படிதான் நீதிமொழிகள் 1 அதிகாரம் 7வது வசனம், கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், மூடர் ஞானத்தை போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள். பேசப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை, கற்றுக் கொடுக்கப்படுகிற கர்த்தருடைய வார்த்தைகளை உதாசீனம் பண்ணி நகைத்து ஒரு பகடியாக எடுத்து வீட்டில் போயிட்டு இங்கே பேசப்படுகிற செய்திகளை எல்லாம் உருட்டி புரட்டி இவ்விதமாக அலட்சியம் பண்ணி நீ வாழ்கின்றாயா? வேதம் சொல்லுகிறது நீ ஒரு மூடன், நீ ஒரு மூடன். மூடர் ஞானத்தை போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள். கர்த்தர் பேசுகிறார், காது உள்ளவன் கேட்க கடவன். இயேசுவாமி சொன்னார், நான் பேசுகிறேன் கேட்டு கேளாதவர்களாய், நான் அற்புதங்களை செய்கிறேன் கண்டு காணாதவர்களாய். ஒரு நாள் கண்டிராத மகத்துவமான கிரியைகள் நடக்கிறது, உள்ளத்துல கொஞ்சம் கூட அசையாதவர்களாய் உணர்வற்றவர்களாய் இருக்கிறார்களே. ஐயோ என்றார். ஐயோன்னா நரகம். தெய்வீக ஆலோசனைகளை தள்ளுகிறவர்கள், தேவனுடைய அழைப்பை புறக்கணிக்கிறவர்கள், வேதத்தை படிக்க விரும்பாதவர்கள், அவர்கள் கர்த்தருடைய பார்வையிலே மூடர்கள். என்னன்னா அநியாயமா போறான், நீ நாசமா போறா என்ற அர்த்தம். நீ நினைக்கிற இந்த உலகமும் இந்த உலகத்தின் அதிகாரம், செல்வம், அந்தஸ்து, படிப்பு, பட்டம், பேர், புகழ்ச்சி இந்த உலகம் கொடுக்குது பாரு, இதுதான் வாழ்க்கையில எல்லாமே நீ நினைச்சிட்டு போறியா? அதுதானா வாழ்க்கையில சக்சஸ் என்று நீ நினைக்கிறா? You are utter failure. உன்னை போல தோற்று போனவன் யாருமே இருக்க முடியாது. மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி தன் ஆத்துமாவை, தன் ஆவிக்குரிய வாழ்க்கையை நஷ்டப்படுத்தினால் லாபம் என்ன? லாபம் என்ன? மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள். அடுத்தது 3வது காரியத்துக்கு வருகிறேன். உனக்குள்ளே இருக்கிற தேவனுடைய பிரசன்னம் பெருகணும் என்றால், தேவன் உன்னை அடுத்த நிலைக்குள்ள கொண்டு போக வேண்டுமென்றால், உனக்குள்ளே காணப்பட வேண்டிய 3வது பெட்டிக்குள்ளே காணப்பட வேண்டிய 3வது காரியம், 1வது பெட்டி, 2வது கற்பனை, 3வது ஆரோனின் கோல். அது என்னத்தை குறிக்கிறது என்றால், ஆரோனே, நான் உன்னை என்னுடைய ஆசாரியனாக இருக்க உன்னை தெரிந்து கொண்டேன். நீங்க எல்லாரும் படிக்கிறீங்களே, பேதுருவிலே சொல்லப்பட்டபடி ஆசாரியனாகவும் லேவியனாக உமக்கென
தெரிந்து கொண்டீர். நல்ல வசனங்களை கவனிங்க. 1000 தரத்துக்கு மேல படிச்சிருக்கிறீங்க. ஆசாரியனாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீர். நான் ஆசாரியனா, ஒரு லேவியனா, உம்முடைய பிரசன்னத்தை சுமக்கிறவனாய், உம்முடைய பிரசன்னத்தை மற்றவர்களுக்குள்ளே எடுத்து செல்லுகிறவனாய், ஆண்டவரே என்னை தெரிந்து கொண்டபடியினால் ஆராதனை. படிங்க. ஆராதனை 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 என் அன்பர் இயேசுவுக்கே. சரி, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நீங்க ஒரு ஆசாரியன் அண்டு. தேவன் உன்னை ஆசாரியனாக தெரிந்து கொண்டார். உனக்குத்தான் தேவனுடைய சமூகத்துக்குள்ளே போவதற்கு அனுமதி இருக்கு. உனக்குத்தான் தேவனுக்கு பலிகளை இடுவதற்கு அனுமதி இருக்கு, தராதரம் இருக்கு, தகுதி இருக்கு. எல்லாருக்கும் இல்ல, உனக்கு மட்டும்தான் இருக்கு. தேவனுக்கு பலி இடுகிற அந்த தகுதி உனக்கு மட்டும்தான் இருக்கு. அப்ப தேவன் அவருடைய சமூகத்துக்குள்ளே வந்து அவரை ஆராதிக்கிற தகுதியை உனக்கு கொடுத்திருக்கிறார். நீ ஒரு ஆசாரியன், நீ ஒரு லேவியன், தேவனுக்கென்று வேறு பிரிக்கப்பட்டவன். இப்ப மத்தேயு 11:15 முதல் 17 வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவர்கள் எருசலேமுக்கு வந்தார்கள். இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்தில் விற்கிறவர்களையும் கொள்ளுகிறவர்களையும் துரத்திவிட்டு காசுக்காரருடைய பலகைகளையும் புறா விற்கிறவருடைய ஆசனங்களையும் கவிழ்த்து 17வது வசனம், என்னுடைய வீடு. ஆலயத்தை பார்த்து சொல்லுகிறார், ஆலயத்தை பார்த்து சொல்லுகிறார், ஆலயத்தை பார்த்து சொல்லுகிறார். நல்ல கேளுங்க, நீங்க தான் அந்த ஆலயம். உங்களுக்கு வெள்ளனை காட்டிட்ட நீங்க தான் அந்த பட்டி. தேவ பிரசன்னம் தங்கி இருக்கிற பட்டி நீங்க தான். நீங்களே அந்த ஆலயம். இப்ப இயேசு சொல்றத கேளுங்க, என்னுடைய வீடு, என்னுடைய ஆலயம், நான் தங்கி இருக்கிற பட்டி எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடு என்று எண்ணப்படும் என்று எழுதியிருக்கவில்லையா? நீங்கள் அதை கள்ளர் குகையாக்கினீர்களே. நீங்கள் அதை கள்ளர் குகையாக்கினீர்களே. என்னுடைய வீடு ஜெப வீடு என்று எழுதப்பட்டிருக்கிறதே, எப்படி என்னுடைய ஜெப வீட்டை நீங்க கள்ளர் குகையாக்க முடியும்? ஜெபம் இல்லாத வீடு கள்ளர் தங்கி இருக்கிற குகை. திரும்ப சொல்லுகிறேன், ஜெபம் இல்லாத வீடு கள்ளர்கள் கூடியிருக்கிற குகை. இப்ப யாரை நியாயம் தீர்க்க வேணாம். நீங்க ஜெபிக்கிறீங்களா? உங்களுக்கு ஜெபிக்கிற பழக்கம் இருக்கா? ஜெபிக்கிறீங்களா? 5 நிமிஷமா ஜெபிக்கிறீங்க? இல்லாட்டி ஒரு 10 நிமிஷம் தானே ஒரு நாள் நீங்க ஜெபிக்கிறீங்க? பிள்ளைகள்கிட்ட கேட்கிறேன், 10 நிமிஷம் தானே நீங்க ஜெபிக்கிறீங்க? உங்களோட ஜெப வாழ்க்கை அவ்வளோ தானா? ஜெபிக்கிறீங்களா? முதல் நீங்க ஜெபிக்கிறீங்களா? ஜெபம் இருக்குதா? ராத்திரி வேளையில ஆவியானவர் எழுப்புறாரா ஜெபிக்க? அதிகால வேளையில கர்த்தர் உங்களை எழுப்புகிறாரா? தட்டி எழுப்ப ஜெபிக்க. தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை தந்தீரையா. அதிகாலை வேளை தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை தந்தீரையா. ஆனந்த மழையில் நனைந்து நனைந்து தீனம் நன்றி சொல்ல வைத்தீரையா. நல்லா கேளுங்க, வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை காண்பார்கள்.
மற்ற நேரத்தில் இல்லை. நீ தேவனை சந்திக்கணுமா, நீ தேவ பிரசன்னத்தை உணரணுமா, அதிகால வேளையில எழும்பு. அதிகால வேளை 5 மணி அல்ல, அதிகாலை வேளை என்றால் 4 மணியும் அல்ல, 12 மணிக்கு பிறகு எந்த 4 மணிக்கு வரையில் அதுதான் அதிகால நேரம். எல்லாரும் ஓய்வெடுக்கிற அயர்ந்து தூங்குற நேரம். அந்த நேரம் பறவைகள் கூட சத்தம் போடாம தூங்குற நேரம் அது. 3 மணியானால் குயில் கத்துது, கிளி கத்துது, எங்கட வீட்டில் மரத்தில் காகம் கத்துது, வௌவால் கத்துது. ஆனால் விடிய 2:30 மணி 3 மணி ஒரு சத்தமும் கிடையாது, ஒரு சத்தமும் இல்லை, எல்லாம் தூக்கம். அந்த வேளையிலே ஆவியானவர் உன்னை எழுப்புவார். என்னோட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணு, தட்டி எழுப்பார். எல்லாம் போகிறதுக்கு முதல் அவர் எழுப்பிடுவார் உங்களை. எல்லாம் வச்சு தான் படுக்கிற, ஆனால் எப்பயுமே எல்லாம் அடிக்கிறதுக்கு 15 நிமிஷத்துக்கு முதல் நான் எழும்பிடுவேன். தட்டி எழுப்புறார். சிலருக்கு 5 மணி வாரதே தெரியுது, 5 மணி 6 மணியே உங்களுக்கு விடியச்சாம 1 மணி போல. ஏனென்றால் விடிய 1 மணி வரைக்கும் ஃபோனோட இருக்கிறீங்களே. அருமையானது பிள்ளையே, நீ இந்த நிலைமையிலே காணப்படுவதற்கு காரணம் என்னண்டா, வாழ்க்கையில் ஜெபம் என்பது இல்லை. கர்த்தரை நீ இன்னும் காணல, கர்த்தரை நீ அனுபவிக்கல. நீ என்னெல்லாம் வாதாடுறிய, கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு பேசுகிற நேரம் நீங்கள் வாதாடுறீங்களா? அது அப்படி பாஸ்டர், ஏன் பாஸ்டர் அது உங்களுக்கு புரியுதில்லை பாஸ்டர் நான் சொல்றது. ஐயா, நான் சொல்கிறேன் ஒரு காரியம், எனக்கு புரியாம இல்லை, எனக்கு எல்லாம் புரிஞ்சிட்டு, உனக்கு தான் புரியுதில்லை. ஏனென்றால் நீ அந்த தேவ அந்த ஆழமான உறவுக்குள்ள போகல. நீ அவருடைய பிரசன்னத்தில் மூழ்கின்ற அனுபவிக்கிற வாழ்க்கை உனக்கு என்னன்னு தெரியாது. அதால உனக்கு தெரியாது, புரியுதில்லை. என்ன பார்த்து சொல்ற, எல்லாரையும் பார்த்து இவங்களுக்கு புரியுதில்லை, இவங்களுக்கு புரியுதில்லை. ஆனால் பிரச்சனை நான் நீ தான், உனக்கு தான் ஒன்றுமே புரியுதில்லை. ஏண்டா உனக்கு தேவனோட ஒரு ஆழமான உறவு இல்லை. பெட்டியை சுமக்கிறவர்கள் தேவனோடு எப்பொழுதும் ஜெபத்திலே நேரம் செலவழிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நான் நினைக்கிற ஒரு 40 வருஷங்களுக்கு மேல ஒவ்வொரு நாளும் விடியச்சாம 4 மணிக்கு அவ அழுது ஒவ்வொரு நாள் அழுது. ஐ ரிமெம்பர் ஷி ஆல்வேஸ், என்ன டியர்ஸ், என்ன சாகும் வரைக்கும் அவட கண்ணால தாரையா தண்ணி ஓடும். அப்படிதான் அவ ஜெபிப்பா, எல்லாருக்கா ஜெபிப்பா. சில காரியங்கள் அவ அப்படி ஜெபிக்கிறதால நடக்க போகின்ற காரியங்களை சொல்லுவா. அவ சொன்ன மாதிரியே நடக்கும். வெளிப்பாடுகளை யார் தெரியுமா பெறுவார்கள்? எவர்களுக்கு தீர்க்க தரிசனம் வரும் தெரியுமா? எவர்களுக்கு மறைக்கப்பட்ட காரியம் வெளிப்படுத்தப்படும் தெரியுமா? அதிகாலை நேரம் தட்டி எழுப்பி புதுக்கிருவை தந்தீரையா. அதிகால நேரத்தில் அவர் தட்டி எழுப்புகிற நேரத்தில் எவர்கள் ஜெபத்தோட பரிந்து மன்றாடலோட தேவன் மேல பாசத்தோட போய் சேர்றாங்களோ கர்த்தர் பேசுவார். எத்தனை பேர் என்னோட இருக்கிறீங்க நான் பேசுறது? இன்னைக்கு நீங்க தீர்மானம் எடுக்கணும். கர்த்தர் உங்களை வல்லமையை பயன்படுத்த விரும்புகிறார். நீங்க போற இடத்துல உங்களோட நிழல் பட்டு ஜனங்கள் குணமாக விடுதலையாக நீங்க போயிட்டு வந்தாலே உங்களோட கால்பட்ட இடம் ஆசீர்வதிக்கப்பட கர்த்தருடைய ஒரு அற்புதமாக கர்த்தருடைய அடையாளமாக இந்த இலங்கை தேசத்திலே மாத்திரமல்ல உலகம் முழுவதிலும் உன்னை வைப்பதற்காக கர்த்தர் வாஞ்சியோட ஏக்கத்தோடு இருக்கிறார். நீ சாதாரணமானவன் அல்ல, நீ விசேஷித்தவன். இந்த உலகத்தையும் அண்டசலசங்களையும் படைத்த தெய்வத்தினுடைய பிரசன்னத்தை சுமக்கிறவன். நீ சாதாரணமானவன் அல்ல. யோவான் 10:10 சொல்லுகிறது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நான் சொல்றத நல்லா கேட்கணும். இன்றைக்கு
அநேக தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கை, இருதயம், உள்ளான மனுஷன் வறண்டு போயிட்டான். உயிர் இல்லை, வறட்சி, உணர்வு இல்லை, தேவனை குறித்த உணர்வு இல்லை, தேவ பயம் இல்லை, தேவ பிரசன்னம் இல்லை, தேவனுடைய சத்தத்தை நீ கேட்பது இல்லை, உனக்கும் தேவனுக்கும் தொடர்பு இல்லை, நீ தேவனை விட்டு எவ்வளவோ தூரத்தில் இருக்கிறதை நீ அறிவாய். அது வனாந்தரமான ஒரு வாழ்க்கை. இது எப்படி உனக்குள்ள வந்தது? இப்படியான ஒரு சபையில இப்படியாய் நடக்கிற ஒரு ஆராதனையில நீ இருந்து கொண்டு எப்படி இந்த நிலைமைக்கு நீ போனாய்? நான் சொல்றேன், பிசாசு உன்னை அவன் திருடி கனகாலங்கள் ஆயிற்று. விசுவாசத்தை திருடிட்டான், ஜெபத்தை திருடிட்டான், தேவன் மேல இருந்த வைராக்கியத்தை, ஆர்வத்தை திருடிட்டான், உபவாசத்தை திருடிட்டான், வேத வாசிப்பை திருடிட்டான். நீங்க காசை திருடுறதை தான் பார்த்துட்டு இருக்கிறீங்க, தொழிலை திருடுறதை தான் நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க. உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில இருக்கிற எல்லா அம்சங்களையும் அவன் திருடி கொண்டு போனதே உனக்கு தெரியாது. சிம்சோன் வளமை போல அவன் எழுந்தானாம், வளமை போல எழுந்தானாம். பட் இந்த முறை எழும்புற நேரம் அபிஷேகம் போனதே அவனுக்கு தெரியாது, அபிஷேகம் போனதே தெரியாது. அதுக்கு பின்பதாக அடுத்த சீன்ல என்ன நடக்குது? கண்கள் பிடுங்கப்பட்டவனாய், கைகள் கால்களில் மாஞ்சி போடப்பட்டவனாய், எல்லா மனுஷர்களுக்கு அன்ன சத்துருக்களுக்கு முன்பதாய் மாவரைக்கிற ஒரு மெஷின்ல ஆளை கொண்டாந்து இருத்தி எல்லாருக்கு முன்னால் ஒரு நகைப்புக்கு இடமாக மாவரைச்சிட்டு இருக்கிறார் இவர். நீ எங்க இருக்க வேண்டியவன் ஐயா? நீ ராஜாவல்லவா? நீ ராஜாவல்லவா? மாவரைக்கிறதுக்கு கர்த்தர் உன்னை அழைத்தார். உன் கண் போச்சதில்ல. எப்படி உன் கண் போச்சது என்று தெரியுமா? எப்படி அபிஷேகத்தை இழந்தாய் என்பதை அறிந்திருக்கிறாயா? திருடன் திருடுகிறான். இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு காட்ட நான் விரும்புகிறேன். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 43 45 வசனம். இது இயேசு சுவாமி பிசாசுகள் துரத்தப்பட்ட ஒரு மனுஷனுக்கு அவர் சொல்றார். ஒரு மனுஷனுக்குள்ள பிசாசு இருக்கு, நாங்கள் ஜெபிக்கிறோம், இங்கே அவர்கள் விடுதலை ஆகிறார்கள், வீட்டை சந்தோஷமாக போகிறாங்க. ஒரு வாரத்துக்கு பிறகு, நல்லா கேளுங்க, ஒரு வாரத்துக்கு பிறகு அதே பிசாசு அவங்களுக்குள்ள ஏறிச்சு. இப்போ திருப்பி இந்த அடி தான், இந்த அடி. அதை குறித்து இயேசு சொல்றத நல்லா கேளுங்க. அசுத்த ஆவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் போது வறண்ட இடங்களில் அலைந்து, நான் உங்களுக்கு வேதத்தை சொல்லித்தாரேன். ஐ எம் டீச்சிங் யூ நவ். நான் கற்றுக் கொடுக்குறேன். இதெல்லாம் எத்தனை தரம் நான் வாசிச்சிருக்கிறேன், ஆனால் என்னால் எனக்கு வெளிப்பாடு வந்தது கிடையாது. நான் இப்போ வெளிப்பாட்டோட நான் பேசுகிறேன். நல்ல கேளு. அசுத்த ஆவி ஒரு மனுஷனை விட்டு புறப்பட்டு போய் வறண்ட இடங்களில் அலைந்து இளைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல், வறண்ட இடங்கள் ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிறது இந்த வில்டர்னஸ், வண்ணாந்திரத்துக்கு போகுதான். நான் சொல்றது நல்லா கேளுங்க. துரத்தி விட ஒரு மனுஷனிடத்தில் இருந்து துரத்தி விடப்படுகின்ற ஆவிகள் வண்ணாந்திரத்துக்கு போகுது. வறட்சியான இடங்களுக்குள்ள இடங்களுக்குத்தான் அது துரத்தி விடப்படுகிறது. அங்க அது சுத்தி திரிஞ்சு தனக்கு இளைப்பாறுதல் இல்லை என்று ஒரு நிலைக்கு அது வருது. 44 நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு அந்த மனுஷனுக்குள்ள திரும்பி போவேன் என்று சொல்லி அங்கே வந்து அந்த வீடு வெறுமையாய்
பெருக்கி ஜோடிக்கப்பட்டதாய் இருக்கிறதாக கண்டு 45 திரும்பி போய் தன்னிலும் பொல்லாத வேற 7 ஆவிகளை தன்னோடு கூட்டிக் கொண்டு வந்து உட்புகுந்து அங்கே கூடியிருக்கும். அப்பொழுது அந்த மனுஷனுடைய முன்னிலைமையிலும் அவன் பின்னிலைமை அதிக கேடு உள்ளதாக இருக்கும். அப்படியே இந்த பொல்லாத சந்ததியாருக்கும் சம்பவிக்கும். நான் இப்போ பேசிக்கொண்டிருக்கிறது பிசாசு பிடிச்சவங்களை பற்றி இல்லை. சபைக்குள்ள இருக்கிற ரட்சிக்கப்பட்ட ஆவிக்குரிய தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பிசாசு எப்படி திருடி உன்னை வறுமையாக்கி வச்சிருக்கிறான் என்றதை காட்டுறதுக்கு பிசாசு கைப்பற்றி அவன் சிறையிருப்புக்குள்ள உங்களை வச்சுட்டு இருக்கான். சபைக்குள்ள நீங்க இருந்தாலும் நல்லா கேளுங்க. இந்த பிசாசு வனாந்தரத்துக்கு போகிறான், வறுமையான இடங்களுக்கு போறானா. அங்க இளைப்பாற தண்ணி இல்லை, இணல் இல்லை, இளைப்பாற இடம் இல்லை, தத்தளிக்குது. அப்ப என்ன செய்து திரும்பி வருது. இப்ப இதுல நீங்க அறிய வேண்டியது என்னண்டா, வனாந்தரத்துக்கும் பிசாசுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கிறது. பிசாசுகளுக்கு எப்படி வனாந்தரத்தில் இருக்கு அதுக்கு பிடிக்குதில்லையோ, நல்ல கேளுங்க. அக்கினி வனாந்தரத்தில் என்ன இருக்குன்னா அக்கினி வெக்க. இப்ப நான் சொல்லதை கேட்கணும். எவனுடைய இருதயத்தில் கர்த்தருடைய பரிசுத்த ஆவியின் அக்கினி, அவனுடைய ஜெபத்தினால, ஆராதனால, வேத படிப்பினால, தேவனோடு நேரம் செலவழிக்கிறதுனால, பரிசுத்த ஆவியானவரோடு இசைந்து வாழ்கிறதுனால, எவன் தன் இருதயத்தில் அக்கினியினால் நிரப்பப்பட்டவனாக, பரிசுத்த ஆவியானவர் வந்தபோது அக்கினிமயமான நாவுகள் இருந்தது என்று சொல்லப்படுகிறதே, இதே போல அக்கினியாக எந்த தேவ பிள்ளை வாழ்கின்றானோ அவனை தாக்குவதற்கு பிசாசுகள் வந்து தாக்கினாலும் அவனால் தாக்கு கொடுக்க முடியாமல் அந்த வெக்கையிலே, அந்த சூட்டிலே அவனுக்கு இளைப்பாற ஒரு இடம் இல்லாதபடினால், இந்த பிள்ளை தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அவனுக்கு இருக்கிறதுக்கு ஒரு இடமே இல்லாதபடியினால் அவன் ஓடி போயிடுவான். ஜெபம் இல்லையா அக்கினி இல்லை, ஆராதனை இல்லையா அக்கினி இல்லை, தேவனோடு நேரம் செலவழிக்கலையா, வார்த்தை இல்லையா அக்கினி இல்லை, அக்கினி இல்லையா பிசாசு குந்திட்டு இருக்கிறான். ஏன்னா அங்க அவனுக்கு இளைப்பாற ஸ்தலம் இருக்கு. எவன் தேவனை நெருங்கி இருக்கிறான் அவனுக்குள் அக்கினி இருக்கு. அக்கினி இருக்கிற இடத்துல பிசாசால் நிற்க முடியாது. மத்தேயு 17 முதல் 2 வசனம். இயேசு எப்பொழுதும் ஜெபத்திலே இருந்தார். 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவனுடைய சகோதரனாகிய யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலை மேலுக்கு போய் அவர்களுக்கு முன்பதாக மறுரூபமாகினார். இப்போ நல்லா கேளுங்க. அவருடைய முகம் சூரியனை போல பிரகாசித்தது, அவர் வஸ்திரம் வெளிச்சத்தை போல் வெண்மையாயிற்று. சூரியனை போல பிரகாசித்தது. எவங்க தேவனோட நேரம் செலவழிக்கிறாங்களோ அவர்களுடைய வாழ்க்கை சூரியனை போல பிரகாசிக்கும். பிசாசு நெருங்க முடியாது. லூக்கா 18:1 சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவளுக்கு ஒரு உவமை சொன்னார். எப்பொழுதும் ஜெபிக்க வேண்டும். கடைசியாக 4வது, நான் இப்போ 2-3 வசனத்தோட நான் முடிக்க போகிறேன். த பாட், 4வது காரியம். தேவனுடைய மகிமை என் வாழ்க்கையில் இருந்து பலமாக கிரிய செய்ய வேண்டுமானால் அந்த பெட்டிக்குள்ளே காணப்பட வேண்டிய 4வது காரியம் மன்னா சேகரிக்கப்பட்ட பாத்திரம். மன்னா சேகரிக்கப்பட்ட பாத்திரம். 40 வருஷங்கள் வனாந்தரத்தில் இருந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒவ்வொரு நாளும் அதிகாலை வேளையில மாத்திரம் ஆண்டவர் மன்னாவை கொடுத்தார். ஆகவே இவர்கள் அதிகால வேளையிலேயே வெளியே வந்து பாத்திரங்களை வெளியில வைக்கணும். மன்னா கொட்டும்,
அதுக்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட வெளிச்சம் வர்றதுக்கு முதல் அவங்க பாத்திரத்தை உள்ள எடுத்துட்டு வந்துடணும். ஏனென்றால் வெயில் வந்தா அந்த மண்ணா அப்படியே கரைஞ்சி இல்லாம போயிடும். கேட்கணும், மண்ணா அதிகால வேளையில தான் கொட்டும். மண்ணா அதிகால வேளையில தான் பாத்திரத்திலே சேகரிக்கப்பட்டு உள்ளே கொண்டு போகப்பட்டு நீங்க பயன்படுத்தலாம். அது உண்டு. இன்றைக்கு நான் சேர்க்கிற மண்ணாவை நாளைக்கு வச்சு நான் பயன்படுத்தலாம் என்று நினைச்சா செய்து பார்த்தாங்க, அது பழுதா போயிட்டு. 2 காரியம். மண்ணா ஆண்டவர் அது என்னன்னா, ஒவ்வொரு நாளும் தேவனுடைய பாதத்தில் இருந்து பரலோக மன்னாவை, ரேமா வார்த்தை, கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை, கர்த்தர் உனக்கென்று கொடுக்கிற செய்தி, தேவனுடைய உந்துதல்கள், தேவனுடைய உணர்வுகளை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் நீங்க வளமை போல 8 மணிக்கு 9 மணிக்கு எழும்பி நீங்க கர்த்தாவே பேசுமென்றால் வெரி sorry.com sorry.com சொல்லுவீங்களே sorry.com. சிலாக்களுக்கு காலையில் முனிப்பு வாரதே 9 மணிக்கு. sorry.com பரலோகம் மூடிட்டு. அதுபடி 5 மணிக்கு முதல் மண்ணா எல்லாம் வந்து முடிஞ்சு இப்ப வெயில் வந்து பேஞ்சதெல்லாம் மண்ணா போயிட்டு இல்லை, இப்ப உருகிட்டு. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கை அப்படித்தான் இருக்கு. உங்களில் அநேகர் தேவனுடைய பிரசன்னத்தில் அதிகால வேளையிலே அமர்ந்திருந்து, அப்பா இன்றைக்கு நீங்க என்னோட என்னப்பா பேசுறீங்க, என்னோட பேசுங்க. அனுதினம் மண்ணா வாசிக்கிறது வேற, டெய்லி பிரெட் வாசிக்கிறது வேற, அந்தந்த தியானங்கள் வாசிக்கிறது வேற. நான் அதை பற்றி பேசல. நான் சொல்லுகிறேன், பரலோகத்தில் இருந்து இறங்கி வருகிற மன்னா, தேவன் உனக்கு கொடுக்கிற மன்னா, தேவன் அன்றைக்கண்டு உனக்கு கொடுக்கிற வார்த்தை, தேவன் அன்றைக்கண்டு உனக்கு கொடுக்கிற செய்தி, தேவன் அன்றைக்கு உனக்கு கொடுக்கிற அவருடைய அறிவுறுத்தல்கள், வெளிப்பாடுகள் பெற்றுக்கொள்ளணும். நீங்க நினைக்க கூடாது, ஐயா எனக்கும் ஆண்டவர் தருவார். எஸ், எவர்கள் அதிகாலையில் எழுந்து அந்த மண்ணாவை சேகரிக்க போறாங்களோ அத்தனை பேருக்கு, பிள்ளைகளா இருந்தாலும் சரி, வாலிபர்களா இருந்தாலும் சரி, முதியோராக இருந்தாலும் எல்லாரும், மோசே உட்பட, தம்பி நீ மோசே என்றா போல எல்லாம் வீட்டுக்கு வராது, நீ போகணும். விளையிட்டா? அதுதான் இந்த பாத்திரம், மண்ணா சேர்க்கப்பட்ட பாத்திரத்தின் அர்த்தம். ஆண்டவர் சொன்னார், நான் உனக்குள்ளால பலமா கிரிய செய்ய வேண்டுமானால் ஒவ்வொரு நாளும் நீ என்னிடத்தில் இருந்து என் வழி நடத்தலை, என் போதனையை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். மத்தேயு 4:4 மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல. அப்பமெண்டா என்ன தெரியுமா? இந்த உலகம் கொடுக்கிற எல்லாம், உலகம் கொடுக்கிறது எல்லாம், செல்வம், பட்டம், பதவி, தொழில், எல்லாம், வீடு, வளவு, பங்களா, சொத்து, சுகம், அது உலகம் அதுதான் இது அப்பம், உலகம் கொடுக்கிற அப்பம். அது உனக்கு வேண்டும் இல்லைன்னு சொல்லல ஆண்டவர். ஆச்சுனா மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, அதிகால வேளையில பரலோகத்திலே இருந்து உனக்காக சிந்தப்படுகிற தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற ஒவ்வொரு வார்த்தையினால தான் நீ பிழைக்க முடியும். ஆதியாகமம் 21:1 கர்த்தர் தாம் சொல்லியிருந்தபடி சாராளுக்கு கடாட்சமானார். கர்த்தர் தாம் உரைத்தபடி சாராளுக்கு செய்தருளினார். நல்லா கேளுங்க, நீங்க ஒவ்வொரு நாளும் அப்பாட பிரசன்னத்தில் அமர்ந்திருந்து, கர்த்தாவே
நான் வந்திருக்கிறப்பான்னு நல்லா உங்களோட விண்ணப்பங்கள் எல்லாம் சொல்லி ஆராதிச்சு இப்போ நீர் பேசும் நான் கேட்குறேன் இருந்து பாருங்க. அவர் உங்களுக்கு சொல்லுகிறதை நான் சொல்கிறேன். பாஸ்டர் கூட சொல்கிறதில்லை, இன்னொருவர் கூட சொல்லலை. கர்த்தர் நேரடியாக உன்னுடைய ஆவியோடு உள்ளான மனுஷனோடு இடைப்பட்டு என்ன சொல்கிறாரோ அதை அவர் செய்து முடிப்பார். ஆமென் சொல்லலாமே. கடைசியா எரேமியா 6:16 வழிகளிலே நின்று பூர்வ பாதைகளை எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே இருந்து பார்த்து அதிலே நடவுங்கள். இது என்ன தெரியுமா? பூர்வ பாதை என்றால் என்ன தெரியுமா? நீ ரட்சிக்கப்பட்ட நாளிலே உன்னை எப்படி உன் மேய்ப்பன் நடத்தினான், எப்படி உன்னை ஜெபத்துக்குள்ள வழி நடத்தினார்கள், எப்படி கர்த்தர் நாட்களில் செயல்பட்டார், எப்படியெல்லாம் நீ அர்ப்பணித்தாய், எப்படியெல்லாம் தேவன் உன்னோடு கூட பேசின காரியங்களுக்கு உன்னை அர்ப்பணித்தாய். அதுக்கு திரும்பு return to your first love. உன் ஆதி அன்புக்கு திரும்பு. பூர்வ எல்லைகள் நீ எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டாயா, நீ தூரம் போயிட்டா, திரும்பி வாண்ட ஆண்டவர் சொல்றார். எங்க நீ என்னை விட்டு விட்டு போனாயோ அந்த இடத்துக்கு திரும்பி வா. நான் நிக்கிறேன் அங்க, உன்னை பார்த்து கொண்டு நிக்கிறேன். நல்லா கேளுங்க. கெட்ட குமாரன் அப்பா விட்டுட்டு போனான், இப்ப அவன் திரும்பி வாரான். அவன் திரும்பி வரும் வரைக்கும் அப்பா எங்க தெரியுமா இருந்தார்? வாசல்லையே இருந்தார். தூரத்தில் வாரத கண்டார், வாசல் வந்து இறங்கி ஓடினாரா? நோ. அப்பா இவ எப்படி போற நேரம் வாசல்ல வந்து பார்த்து கொண்டே இருந்தாரோ அதே இடத்துல அவன் திரும்பி வரும் வரைக்கும் காத்துட்டே இருந்தார். தூரத்தில் வரும்போதும் அங்கேயே நின்றார். கிட்ட வரும் வரைக்கும் அவனிடத்துல வரும் வரைக்கும் நின்று அவனிடத்துல வந்த தகப்பனிடத்துல வந்த பிறகுதான் அவனை கட்டி தழுவி முத்தம் கொடுத்து அவன் மேலே அன்பு காட்டினார். நீங்க நினைக்கிற மாதிரி கர்த்தர் நீ இருக்கிற இடத்துக்கு ஓடி வருகிறவர் அல்ல. நீ அவரை எங்கே விட்டாயோ அந்த இடத்துக்கு ஓடி திரும்பி வா. அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். இன்றைக்கு உங்களில் அநேகருக்கு இளைப்பாறுதல் என்பது இல்லை. கலக்கத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிற, கையில பணம் இருக்கு, வாழ்க்கையில உங்களுக்கு தேவையானது எல்லாம் இருக்கு, ஆனால் உள்ளம் சஞ்சலத்தால் நிரம்பி இருக்கிறது. நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை, போராட்டமான ஒரு வாழ்க்கை, ராத்திரி வேளையில நித்திரை இல்லை, எப்ப பார்த்தாலும் குழப்பம். ஏன் தெரியுமா? நீ தூரம் போயிட்டா. அப்பாட்ட திரும்பி வரும் வரைக்கும் நீ என்னதான் செய்தாலும் அது அடங்காது. அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்கு திரும்பி வந்தால் இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்களோ நாங்கள் அதிலே நடக்க மாட்டோம் என்கின்றார்கள். ஜீசஸ். எல்லாரும் எழுந்து நிற்போம். அதிகாலை வேளை தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை தந்தீரையா. அதிகாலை வேளை தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை தந்தீரையா. நாணைந்து தீ நன்றி சொல்ல வைத்தீரையா. ஓ ஷகதா பாகா சகனா ரிகதா கா சகதா பாகா ஷகா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, சபை சொல்லுங்க. நன்றி ராஜா. ஹோ நன்றி ராஜா, என் இயேசு ராஜா. நன்றி ராஜா, ஓ இயேசு ராஜா.
நன்றி ராஜா இயேசு ராஜா. எத்தனை பேர் இந்த காலையில் ஆண்டவரே அந்த சாட்சியின் பெட்டியா இருக்க என்ன தெரிஞ்சுக்கொண்டீங்க, ஆனால் உங்களோட பிரசன்னை இல்லை. எதற்காக என்ன உங்களோட சாட்சியின் பெட்டியாக இருக்கணும்னு தெரிஞ்சுக்கொண்டீங்களோ அப்படியாக இருக்க என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்கிறாங்க. சீக்கிரம் முன்னுக்கு வாங்க. ஹல்லேலூயா. ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ஜின் ராஜா உம் செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ஏறெடுத்து நன்றி பலி ஜீவனாலெல்லாம் ஏறெடுப்பே. ஒரு நிமிஷம் அதிகாலையில் எழும்பி கொஞ்சம் கர்த்தரோட நான் செலவழிக்க நான் விருப்பம் இருக்குது. ஆனால் என்னால் முடியாமல் இருக்கு. என்னால் முடியுதில்லை, எழும்ப முடியுதில்லை, தலையை தூக்க விடுதில்லை. அப்படி சொல்கிறாக்கள் கொஞ்சம் பேர் இருக்கிறீங்க. அப்படி பேர் திரும்பி வாங்க, முன்னுக்கு வாங்க. இன்றைக்கு கர்த்தர் விடுதலை கொடுப்பார். நான் சொல்கிறேன், இன்றைக்கு கர்த்தர் விடுதலை கொடுப்பார். அப்படிப்பட்டவர்கள் சீக்கிரமாக முன்னுக்கு வாங்க. இது நான் சொல்கிறேனே, நான் எப்பயுமே சொல்கிறது போல கர்த்தர் ஒரு செய்தியை கொடுத்து நான் பிரசங்கம் பண்ணினா அந்த வார்த்தைகளோட அதுக்குரிய அபிஷேகம் கடந்து போகிறது. சும்மா செபிக்கிறதையும் விட வார்த்தையை வச்சு செபிக்கிற நேரம் அந்த வார்த்தையில் விடுதலை உண்டு, வல்லமை உண்டு, அபிஷேகம் உண்டு. மனித கரங்களால் செய்யக்கூடாததை மனித கரங்களால் செய்யக்கூடாததை அந்த வார்த்தை, பிரசங்கிக்கப்பட்ட வார்த்தை செய்யும். ஆமென். அப்படிப்பட்டவர்கள் இருந்தால் இது உங்களுடைய கடைசி சந்தர்ப்பம். ஆராதனையை முடிக்க போகிறோம். ராஜா உம் செய்த நன்மைகள் எண்ணி முடியாதையா. ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி ஜெபிக்க தொடங்க. ஐயா ஜெபிக்க தொடங்க. ஏறெடுப்பே நன்றி பலி என் ஜீவனாட்கள். Shakata pakasa lebata karaba kotoba langa laba rakanda nama. அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை தந்தீரையா. அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை தந்தீரையா. ஆனந்த மழையில் நனைந்து தீரம் நன்றி 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 சொல்ல வச்சிங்களே. பலத்தாரமா கத்தி கொலேந்தரா ரேபலோ கோரியா சதாந்தரமா. கடைசியா சொல்லுங்க, நன்றி ராஜா என் இயேசு ராஜா. நன்றி ஐயா. நன்றி 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 ஐயா. ஹல்லேலூயா. இப்ப நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் உங்கள் அனைவரோடும் கூட இன்றும் எப்பொழுதும் கூடவே இருப்பதாக.
ஆமென். ஜெபம் தேவையவர்கள் முன்பதாய் வாருங்கள். வந்ததுக்கு நன்றி. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் மிகவுமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.